வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி என்னன்ட்டு நீங்கள் என் வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் மோமோஸ் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு வந்து சாஃப்டாக ஆகிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். நீங்கள் சப்பாத்தி பூரி செய்கிறதா இருந்தாலும் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்பாத்தியோ பூரியோ நெக்ஸ்ட் டே வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு என்ன ஸ்டஃப் பிடிக்குமோ அந்த ஸ்டஃப் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து எக் வெஜிடபிள் ஸ்டஃப் தான் வைக்க போகிறேன். ஸோ மாவை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே நான் குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு, கேரட், கோஸ், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். கோஸை நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வதக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிலாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். உங்களுக்கே தெரியும், சைனீஸ் ஃபுட் வந்து 50% தான் குக் ஆகிருக்கும். ஸோ 50% வரைக்கும் குக் ஆனால் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குடமிளகா, பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சமாக, பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மிளகாய்த்தூள், பெப்பர் இதெல்லாம் வேண்டான்னா நீங்கள் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த சாஸும் ஆட் பண்ணாமே செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். இதில் நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். மாவை தேய்ச்சிட்டு ஸ்டஃப் வச்சிங்கன்னா உங்களோட மோமோஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ ஒரு மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது திக்காகவும் இருக்கக்கூட தின்னாகவும் இருக்கக்கூட இந்த மாதிரி சைஸில் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃப்பை வச்சுட்டு எப்படி மூடணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, இது சாரீ ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் நம்ம மடிக்கணும். ஸோ சாரீ ப்ளீட்ஸ் எப்படி மடிப்பீங்களோ அந்த மாதிரி மடிச்சுட்டே வாங்க. ஃபுல்லாக மடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட கோதுமை மோமோஸ் ரெடி ஆகிடும். ஸோ நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. மோமோஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி ஒரே ஷேப் தான் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷேப்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நம்மளோட கோதுமை மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே சிம்பிளாக நம்ம கோதுமை வச்சு ஒரு மோமோஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். டவுட் இருந்தால் நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி உள்ள ஸ்டஃப்பை வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் மடிக்கிறேன், அதே மாதிரி மடிங்க. உங்களுக்கு சிக்கன் ஸ்டஃப் வேணும்னா சிக்கன் வச்சுக்கோங்க. வெஜிடபிள் ஸ்டஃப்னாலும் வெஜிடபிள் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டஃப் உங்களுக்கு பிடிக்குமோ உள்ளே வச்சு நீங்கள் இதை மடிச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் மடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மடிச்சிட்டோம், ஜாயின் பண்ணியாச்சு. நம்மளோட வீட் மோமோஸ் ரெடி. இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நான் எல்லா மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் மேலே ஒரே ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன். தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வைங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு அதில் நான் எல்லா மோமோஸும் வச்சு
இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி இந்த மோமோஸையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் எல்லா மோமோஸும் இட்லி தட்டில் வச்சுட்டேன். நம்மளோட மோமோஸ் எல்லாம் நம்ம இட்லி தட்டில் வச்சாச்சு. ஆவி வர வரைக்கும் வேகட்டும். வெந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட மோமோஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோதுமை மோமோஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், சாஃப்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அனலி லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.